நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நேற்று நடந்த ஒரு முக்கியமான அப்டேட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான நியூஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உலகமெங்கும், அதாவது வேர்ல்டு பூராமே அதாவது மெடிக்கலா இருந்தாலும் சரி, விமானமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ், அதாவது எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பத்தி அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செயலிழப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி விண்டோஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டியான ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் இதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்டேட் பண்ணும்போது இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சைபர் செக்யூரிட்டியான க்ரௌட் ஸ்ட்ரைக் சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்டிவைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்கன் ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணும்போது இந்த ஒரு செயலிழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த செயலிழப்பு நடந்ததை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தங்களோட ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த விவரத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த கோளாறு நடந்ததை பத்தி இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக், அதாவது க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சைபர் செக்யூரிட்டியை பாதுகாக்கிற ஒரு நிறுவனம். சைபர் செக்யூரிட்டிலாம் ஏற்படும் போது, அதாவது சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லா ஒரு அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு துறை தான் சைபர் செக்யூரிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த துறையோட தலைவர் ஜார்ஜ் கட்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி செஞ்சிடலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனேவும் மைக்ரோசாஃப்ட்ல இருந்து எல்லா துறையும் பங்கு சந்தை குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த இதை ஏத்துனதுனால தான், இந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ண காரணத்தினால தான் இது பேன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜார்ஜ் கட்ஸ் சொல்லியிருக்காரு இது யதார்த்தமா நடக்கிற ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால மற்றதுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. எல்லா ஐடி நிறுவனமும் விண்டோஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனாலதான் இந்த விண்டோஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல அப்டேட் பண்ண அந்த நிமிஷத்துல, அதாவது இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண நிமிஷத்தினால இந்த மாதிரியான பிரச்சனைகள் விண்டோஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால அவங்களுக்கு லாபத்தை விட நட்டம் அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா 15% அவங்களோட பங்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் க்ரௌட் ஸ்ட்ரைக் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மைக்ரோசாஃப்டும் தங்களோட ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்ப இந்த பிரச்சனை எப்ப சரியாகும் அப்படிங்கிறத பத்தி கட்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது ஜார்ஜ் கட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியா எனக்கு தெரியல. ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை சரி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணி மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒவ்வொரு நிறுவனத்திலையும் எவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்குள்ள வந்துருவோம். என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஓகே, இப்ப க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரைக்னா ஒரு மாதிரி இது அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு நிறுவனம் தான், ஒரு கம்பெனி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நேம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2013 ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ எத்தனை அதாவது எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8500 பேர் ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சைபர் செக்யூரிட்டி, அதாவது இப்போ நீங்க ஒரு விண்டோஸ் யூஸரா இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சைபர் செக்யூரிட்டியை இவங்க முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன சைபர் செக்யூரிட்டி இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் விண்டோஸ்க்கு இவங்க சைபர் செக்யூரிட்டியா இருந்தாங்க. அந்த அப்டேட் கொடுக்கும்போது இது பிளாக் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு எரர் வர ஆரம்பிச்சு எல்லாமே பேன் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டவுன் ஆயிடுச்சு. ஓகே,
இவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் இவங்களோட கம்பெனி வந்து 2013 ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்து நல்லா ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 சோனி பிக்சர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதோட சைபர் அது மேலே வந்து சைபர் தாக்குதல் நடந்துச்சு. அது வந்து எளிமையாக வந்து கையாண்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நிறைய நிறுவனத்தோட ஐடி பிரச்சனையும் இவங்க வந்து தீர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 24,000 வாடிக்கையாளர்களை வந்து உலகம் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான நிறுவனம். சைபர் செக்யூரிட்டியில் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிகப்பெரிய சொல்றத விட மிக முக்கியமான நிறுவனம், திறமையான நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரவுட் ஸ்ட்ரைக்கை பற்றி உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகமெங்கும் இருக்கிற விமான சேவையிலிருந்து, மருத்துவ சேவையிலிருந்து, துறைமுகத்தில் போகிற கண்டெய்னர் வரை எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியில் இந்த விமானத்தில் இதனால அவங்களால வந்து சரியாக வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. இது மாதிரி உலகமெங்கும் என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். மருத்துவத்திலேருந்து எல்லா இதுலேயுமே வந்து எங்கெங்கே வந்து இந்த விண்டோஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பிரச்சனை வந்து வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள்